நம்ம முன்னோர்கள் முன்னாடி சொன்ன எல்லாமே நம்மளுக்கு இப்போ வந்து கேலியும் கிண்டலுமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நைட்டு போய் ஊசி வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து பேன் இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த காலங்களில் கரண்ட் கிடையாது. அந்த டைமில் போய் நம்ம ஊசி வாங்கினா அவங்க கை தவறி கீழே போட்டுருவாங்க, யார் கால்லையாவது குத்திரும். இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க கரண்ட் இல்லாத காலங்களில் யூஸ் பண்ண விஷயம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சயின்ஸ் ரீதியாகவும் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அதை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். அதில் ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ மரத்தில் வந்து நம்மளுக்கு காய் காய்க்காமல் இருக்குது ரொம்ப வருஷமா அப்படின்னா, நம்ம அந்த மரத்தில் வந்து ஆணி அடித்தோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனுக்கு நிறையா காய்கள் காய்க்கும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு சிரிச்சாங்க. சரி ஆணி அடிச்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க போன வருஷம் அடித்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் நிறையா காய் வச்சிருச்சு. உண்மையாகவுமே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சயின்ஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிறோம். உங்கள் வீட்லேயும் மரத்தில் காய் காய்க்கலையா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.